ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனே குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் 65 ரொம்ப ஈஸியான முறையில் நான் செஞ்சு காட்டியிருக்கேங்க. அந்த மசாலாலாம் உதிராமல் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூட உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. அப்போ தான் நான் சமைக்கிறது உங்களுக்கு நல்லா வந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் நான் கேட்குறேன். இப்போது ஒரு 3/4 கிலோ சிக்கன் நான் எடுத்துருக்குறேங்க. இந்த 3/4 கிலோ சிக்கனை ஃபஸ்ட்டு நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா ஒரு 2-3 டைம் கழுவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம சிக்கன் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா இதெல்லாம் தயாராக இருக்காது. அதனால ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஊற வச்சிடலாம் சிக்கனை. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு லெமன் எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கீங்களோ உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி லெமன் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் லெமன் ஒரு லெமன் சேர்த்துருக்குறேன். அதோட ஜூஸையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பிரட்டிக்கணும் சிக்கனை. அதுக்கப்புறமா மிளகாத்தூள் தேவையான அளவு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இதெல்லாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அதனால தான் தேவையான அளவுன்னு நான் சொல்கிறேன். 3/4 கிலோ சிக்கனுக்கு நான் ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ அப்படியே ஊற வச்சுருங்க. ஏன்னா நமக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கறது அந்த புளிப்பு உப்பு காரம் இதுதான். அதனால் ஃபஸ்ட்டு இதை போட்டு நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்துகிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் சேர்க்குறேன். அதாவது 1/4 கிலோவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கணக்கு. 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட்டாயம் இந்த தேங்காய் எண்ணெய் நீங்கள் சேர்க்கணும். தேங்காய் எண்ணெய் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும். அல்லது டீஸ்பூனில் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் அதிகமாக சேர்ப்பாங்க, கம்மியாக சேர்ப்பாங்க. ஏன்னா நான்வெஜ்னும் போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லா ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷம் நம்ம அந்த உப்பு புளிப்பு காரம் கலந்ததுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் சேர்க்குறோம். கடைசியாக இந்த மாதிரி மாவுலாம் சேர்த்து போடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மேலே உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும். இப்போது கலந்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் பொரிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப நல்லா காயக்கூடாது. ஓரளவுக்கு மிதமான அனல் வந்தோடனே நம்ம சிக்கன் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகம் போட்டாலும் எண்ணெய் உரியும், அதனால் வேகிறதுக்கும் லேட் ஆகும். அதனால் தேவையான அளவு மட்டும் சிக்கன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மீடியம் லோ இதில் மட்டும் வைங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஏன்னா சிக்கன் அந்த சாஃப்ட் போயிடும். நிறைய பேர் முட்டைலாம் சேர்த்து போடுவாங்க. அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. கரம் மசால் முட்டை இது எதுவுமே தேவையில்லை. இந்த சிம்பிளான மசால் போட்டிங்கனாலே ரொம்ப சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னும் நல்லா வாசனையாக டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு கசூரி மேத்தி காஞ்ச வெந்தய இலை இருந்ததுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா தூவிட்டு நல்லா பிசைஞ்சு போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது சிக்கன் 65 நல்லா வெந்துருச்சு. 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டு டைம்லாம் கிடையாதுங்க. அது ஒவ்வொரு அடுப்பு பொறுத்து எவ்வளோ போடுறோம் அதை பொறுத்து தான் டைம்லாம் நமக்கு. அந்த பபுள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அடங்கினோன்னு நம்ம எடுத்துடலாம். சூப்பரான சிக்கன் 65 தயாராகிடுச்சு. இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். லெமன் கொஞ்சம் அந்த கட் பண்ண ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் இதெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த ஈஸியான சிக்கன் 65 நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த சிக்கன் 65 ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.